பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் என்னன்னா, பரலோகத்தில் யார் பிரவேசிப்பார்கள், பரலோகத்தில் யார் பிரவேசிக்க மாட்டார்கள். ரெண்டு நபர்களை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். பரலோகத்தில் பிரவேசிக்கிறவர்கள், பரலோகத்தில் பிரவேசிக்காதவர்களை பத்தி நம்ம நாட்களில் பார்க்க போகிறோம். சரி, முதலாவது பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனம். இந்த 3 வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருப்போம், நிறைய காரியங்கள் கேட்டிருப்போம், நிறைய பேர் இதை குறிச்சு பேசி இருக்கிறாங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 19 இருந்து 20 வரை வாசிக்கிறேன். மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டைகள் முதலானவைகளே. நீங்க அதை பைபிளை ஓபன் பண்ணி வச்சு இந்த பாவங்கள் என்னென்ன பாவங்கள் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, இந்த பாவம் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால இந்த பாவங்களை நீங்க எழுதுங்க, ஒரு பேப்பர்ல எழுதி, இதுல ஏதாவது பாவங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை இந்த நாட்களில் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய ஜனங்களை மறுபடியும் சொல்கிறேன், இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க முடியாது. அடுத்த லைன் வருது பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21 வசனம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள ஒரு நிர்விசாரம், ஒரு துணிகரம், எப்படி இருந்தாலும் தேவன் வருகையில் எக்கால சத்தம் கேட்கும் என்கிற துணிகரத்தில் இன்னைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இன்றைக்கும் சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உலக பிரகாரமா வாழும் பொழுது நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், யாரும் கேட்பார் கேள்வி கிடையாது. ஆனால் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறினது பொழுது இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்கிறது. நாட்கள் அனைவர் சொல்லுகிறார்கள், அதான் சொல்றேன் இல்லையா, தன்னுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தனக்கு தெரிந்து கொண்டு, இப்போ ஒரு சில ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்க, நகையை கலத்தன்னு போதிப்பாங்க. இன்னொரு சில ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்க, நகை போடலாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. இன்னொரு சில ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு விதமான பிரசங்கங்கள் தனக்கேற்ற பிரகாரமாக வசனத்தை வளைத்துக் கொண்டு போகிறார்கள். வசனம் தங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைக்கிறதுக்காக அல்ல, வசனத்துக்கு ஏற்றபடியாக நாம் வளைந்து கொடுக்கிறது தான் சத்தியம். சத்தியத்தை வாங்கு, அதனை வித்து போடாதன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அதனால சத்தியத்தை வாங்குகிறவளா இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தில் சொல்லப்பட்டபடி நாம் நடக்கிறவளா இருக்க வேண்டும். இதற்கு மாறாக நாம் ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதன்படி செய்வோம் என்றால் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. இந்த வார்த்தையில் ஒன்று கூட்டினால் ஒன்று குறைத்தால் அதற்கேற்ற ஆக்கினை தீர்ப்பை அடைவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால இந்த நாட்களில் பரலோகத்தில் நாம் பிரவேசிக்கிறதுக்கு தடையா இருக்கிற பாவங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 இருந்து 20 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 21வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இதுல மெயினா நம்ம கிட்ட இருக்கிற காரியங்கள் இன்றைக்கும் நீங்க நினைக்கலாம், இந்த பாவம் என்கிட்ட இல்ல, நாளை இந்த பாவம் செய்யல, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னாலும் இந்த நாட்களில் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள் இருக்கிற பாவத்தை பவுலடியார் அழகாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் சபைக்குள் இருக்கிறது, இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்குள் இந்த பாவங்கள் இருக்கிறது. விபச்சாரம் இருக்கு, வேசித்தனம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படிங்க, நாங்க தான் வேசித்தனம் பண்ணல, நாங்க விபச்சாரம் பண்ணலன்னா நான் இன்னைக்கும் சொல்லுவேன். நான் அடிக்கடி ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு உணர்த்துகிற காரியம், ஒருவனுக்கு இச்சையாய், ஒருத்திக்கு இச்சையாய் ஒருவன் ஆடை அலங்காரங்கள் போட்டாலும் சரி, மேக்கப் பண்ணினாலும் சரி, அது விபச்சாரம், வேசித்தனம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அசுத்தங்கள், காம விகாரங்கள், அதே மாதிரி விக்கிரகார, நாங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை எல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் விக்கிரக ஆராதனைக்கோ கூட்டங்கள்ல போய் அங்க படைக்கிறத புசிக்கிறது, முஸ்லிம் கோயில்ல போய் கயிறுகள் கட்டுகிறது கிறிஸ்தவர்கள். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருக்கு. அதே போல இதெல்லாம் பாவம் கிடையாது, பவுல் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூட சாப்பிட்டுலாம்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு. அதே பவுல் தான் சொல்லுகிறார், பேய்களுடைய பாத்திரத்திலும் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது என்று சொல்லியிருக்கிறார். விக்கிரக ஆராதனை தப்பு. விக்கிரக ஆராதனை செய்கிறவரோடு ஐக்கியம் வைக்கிறது பாவம். அவருடைய கிரியை நமக்கு வரும்.
அதனால நான் இன்றைக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால், விக்கிரக ஆராதனை என்றால் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள் இல்லையா, அது மட்டும் விக்கிரக ஆராதனை இல்லை, அதுவும் விக்கிரக ஆராதனை தான். பொருளாசை, பண ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாம் விக்கிரக ஆராதனை. எந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை மற்ற காரியங்களுக்கு, இன்னைக்கு நான் சொல்லுவேன், எதுவா இருந்தாலும் பிசினஸா இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருக்கலாம், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முதலிடத்தை நீ வேற எதற்கு கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை என்றுதான் வேத வசனம் சொல்லுகிறது. விக்கிரக ஆராதனை செய்கிறீர்களா என்று நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். விபச்சாரம், வேசித்தனம் உங்களுக்குள் இருக்கிறதா? இருக்கிறது. விக்கிரக ஆராதனை இருக்கிறதா? இருக்கிறது. இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. சும்மா அந்த பைபிள் இருக்குல்ல, சும்மா எழுதி வைக்கப்படவில்லை. இதில் இருக்கிற காரியங்களை நாம் படித்து எந்தெந்த காரியத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். சும்மா படிச்சுட்டு மூடி வச்சுட்டு போறது கிடையாது. படிக்கும் பொழுது எந்தெந்த பாவம், நான் முதலாவது, என்னுடைய ஒரு சிறிய சாட்சியை நான் சொல்லிக்கிறேன். நான் முதலாவது இந்த பைபிளை படிக்கும் பொழுது எனக்கு தேவன் உணர்த்தின காரியங்கள், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்னென்ன பாவங்கள் இருக்கிறது என்பதை நான் முதலாவது எழுதினேன். பாவம் இருக்கும் பொழுது தேவனை தரிசிக்க முடியாது, தேவனோடு நெருங்க முடியாது என்பதை நான் பைபிள் படிப்பது மூலமாக உணர்ந்து கொண்டேன். இன்றைக்கு பல பேர் சொல்றா, என்ன பாவம், குடிச்சுக்கிட்டு, தண்ணி அடிச்சுக்கிட்டு, சிகரெட் அடிச்சுக்கிட்டு, விபச்சாரம், வேசித்தனம் பண்ணினாலும் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்று அநேகர் சொல்லலாம். கிடையவே கிடையாது. கர்த்தர் பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டார். பாவிகளுக்கு விலகின தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன் எப்படி செவி கொடுப்பார்? அந்த பைபிள்ல நான் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படித்து பாவங்களை வரிசையாக எழுதி தேவ பாதத்திலே போய் நான் அறிக்கை செய்து விட்டு பிறகுதான் நான் தேவனை தரிசித்தவளாய் காணப்பட்டேன். இந்த நாட்களில் பாவத்தோடு இருந்து விட்டு தேவனை பார்க்கலாம், தேவன் சத்தத்தை கேட்கலாம்னா நடக்கவே நடக்காது. சிலவர் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னிடத்தில் பேசல, கர்த்தருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை என்று சொல்வார்கள். பாவம் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அந்த பிரிவினைங்கிற நடுச்சுவரை நீங்கள் தகர்த்து தேவனோடு உறவாட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வெறுத்து தள்ள வேண்டும். விபச்சாரமான பாவம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இந்த பாவம் எதை குறிக்குது தெரியுமா? நீங்கள் மற்றவர்களுக்கு ஆபாசமான ஆடைகளை அணிந்து கொண்டு ரோட்டில் போகும் பொழுது விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆபாசமான காரியங்கள், லிப்டிக் அடித்து, ஐப்ரோ எடுத்து உங்களை அலங்கரித்துக் கொண்டு நீ வெளியே போகும் பொழுது உன்னை பார்க்கிறவன் உன்னோடு கூட விபச்சாரம் செய்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நம்ம வெளியில போகும் பொழுது அடுத்தவள் நம்மை அழகாக பார்க்க வேண்டும், நம்மளை இச்சிக்க வேண்டும், நான் அடுத்தவனுக்கு அழகாக தெரிய வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம், நான் இன்னைக்கு சொல்றேன், யாரு கோபப்பட்டா எனக்கு பிரச்சனையே கிடையாது, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறேன். யாரெல்லாம் அந்த மாதிரி ரோட்ல போறீங்களோ, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களிடத்தில் இல்லை என்று சொல்ல முடியாது. கடைசி நாட்களில் கர்த்தருடைய வசனம் உங்களை நியாயத்திற்கும் என்று வேத வசனம் சொல்கிறது. அதே மாதிரி விக்கிரக ஆராதனைங்கிறது நான் சொன்னது மாதிரி அப்படி இல்லை. விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். அதுவும் ஒரு விதமான விக்கிரக ஆராதனை. பைபிளில் சொல்லப்பட்ட விக்கிரக ஆராதனை என்னன்னா, பொருளாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாமே விக்கிரக ஆராதனை தான். தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை கொடுக்காதபடிக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அது விக்கிரக ஆராதனை. பில்லி சூன்யம் இருக்குதான்னு கேட்டா இல்ல வாங்க, நாங்கெல்லாம் பில்லி சூனியம் யாருக்கு விரோதமா செய்யறது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பில்லி சூனியம் இந்த நாட்களில் இருக்கிறதா? சாமுவேல அழகா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு ஒத்ததா இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. எல்லா வசனத்தையும் எடுக்க முடியல, நான் ரொம்ப இன்னைக்கு நிறைய வசனங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதனால அந்த வசனங்களை எடுக்க முடியாம ஆயிருச்சு. சாமுவேல்ல இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. சவுல் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது சாமுவேலை கொண்டு கர்த்தர் பேசும்பொழுது அந்த காரியங்கள் வெளிப்படும். கீழ்ப்படியாமல் இருக்கிறது. அதே மாதிரி ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு ஒத்ததா இருக்கிறது. பில்லி சூனியம் பண்றீங்களான்னு உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. பில்லி சூனியங்கிறது நம்ம எல்லாம் வேற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். பில்லி சூனியங்கள் பண்றது அப்படி பண்றாங்க. மத்த மாதிரி பில்லி சூனியங்கிறது ரெண்டகம் பண்ணுதல். நான் ஆண்டவருக்காக இதை செய்வேன்னு சொல்லிவிட்டு செய்யாம இருக்கிறது ரெண்டகம், பில்லி சூனிய பாவத்திற்கு ஒத்ததா இருக்கிறது. ஏசப்பா உங்களுக்கு நான் பரிசுத்தமா வாழ்வேன், உமக்காக நான் வாழ்வேன், உமக்காக சொல்லிவிட்டு அப்புறம் மனுஷனுக்காக வாழ ஓடிடுவாங்க.
இயேசுக்காக தன்னை ஒப்பு கொடுப்பாங்க. ஏசப்பா நான் மரித்தாலும் உமக்காக மறிப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்துன்னா மனுஷனை தேடி ஓடிடுவாங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூன்ய பாவத்திற்கு ஒத்ததா இருக்கிறது. பில்லி சூன்ய பாவம் பண்றீங்களா? யோசிச்சு பாத்துக்கங்க. இப்படிப்பட்ட நிறைய இருக்குங்க. அதுல நிறைய இருக்கு. வைராக்கியங்கள், கோபங்கள், விரோதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள் எல்லாமே கிறிஸ்தவர்கள் செய்யறாங்க. எதுவுமே நான் செய்யலைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. இதுல இருக்கிற பாவம் எதுவுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாதென்று தேவன் எச்சரிப்பாய் சொல்லுகிறார். இந்த காரியத்தை நான் தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாருமே இந்த அதிகாரத்துல இருக்கிற கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்துல இருக்கிறத எழுதி வீட்டுல செவத்துல ஒட்டி விட்டுருங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாள் டிக் பண்ணுங்க. இதுல எந்த பாவம் நம்மளை விட்டு போயிருக்குன்னு பார்த்து உங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. நான் இன்னைக்கு சொல்லுவேன், இதுல ஒரு பாவம் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க பரலோகத்துக்குள்ள போக மாட்டீங்கன்னு வேத வசனம் சொல்றது நான் சொல்லல. ஒருத்தங்க பொறாமைகள், களியாட்டுகள், நிறைய காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரிப்பட்ட காரியங்களில இருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக விருப்பம் இருந்ததுன்னா வெளியே வாங்க, இல்லைன்னா அதிலே கடந்து உருளுங்க. அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். சத்தியத்தை போதிக்கலன்னா எனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும். அதனால நான் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பகிரங்கமாய் கொடுப்பேன். எனக்கு என்ன ஆக்கினை தீர்ப்பு வரக்கூடாது, எனக்கு ரத்த பலி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 21வது வசனம். சரி, இங்க ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நம்ம எங்க பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்க வேண்டும், அப்படி எப்படி இருந்தா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றார். மத்தேயு 19:21 வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நீ பூரண சக்குரனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். தேவனுடைய ஜனங்களே, இன்னைக்கு நாட்கள்ல இயேசு பின்பற்றுகிற கூட்டங்கள் அநேகமா இருக்கு. ஆனால் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிற கூட்டங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தன்னுடைய பொக்கிஷங்களை விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? சொல்லுங்க. ஆண்டவர் அழகா சொல்றாரு. அநேக வசனங்கள் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட்டு தரித்திரருக்கு கொடு, கொடுத்து விட்டு உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா எல்லாம் சொல்றாரு. அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும், நீ பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்கள் பரலோகத்தில் போய் அந்த பொக்கிஷத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த நாட்கள் இந்த பூமியில இருக்கிற எல்லாம் வேண்டும் என்று சொல்லி இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள், பூமிக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க முடியாது, பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீ இந்த உலகத்தின் மேல் ஆசை இச்சை வைத்துக் கொண்டு உலகம் வேண்டும் என்று சொல்லி உலகத்துக்கு பின்னாடி நீ போய் கொண்டிருப்பாயானால் பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷமும் கிடையாது, பரலோகத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளவும் முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீ எல்லாவற்றை விட்டு நீ தரித்திரருக்கு கொடு என்று வேதவசனம் சொல்லுகிறது. தரித்திரருக்கு கொடுக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். வேதவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. தரித்திரருக்கு கொடு, உனக்கு உண்டானவைகள் விட்டு தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா, உனக்கு பரலோகத்தில் நான் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறேன், நீயும் என்னோடு கூட பரலோகத்தில் இருப்பா என்று வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இதை நம்ம கை கொண்டிருக்கிறோம்? உண்மையில நான் ஒண்ணு சொல்லட்டா, ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுறீங்க, ஒரு ஜூஸ் கடையில இருந்து ஜூஸ் குடிக்கிறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு துணி கடைக்கு போறீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க பர்ச்சேஸுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு ஏழை மகள் வந்து உங்கள்கிட்ட ஒருவேளை சாப்பாடு, இல்லைன்னா எனக்கு ஒரு ஏதாவது ஒண்ணு குடுமா, எனக்கு பசிக்குமா, ஏதாவது ஒரு காரியத்துக்காக நான் உன்னிடத்துல கேட்கிறேம்மா, எனக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடு, இல்லைன்னா ஒரு டீ பண்ணு வாங்கி கொடு, இப்படி யாராவது உங்கள்கிட்ட கேட்டு உதாசீனப்படுத்தி கொண்டு போய் விட்டிருக்கலாம். அது தேவதூதனா கூட இருக்கலாம். இந்த நாட்களில் எச்சரிப்படையுங்கள். நீங்கள் 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, ஆனா ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு ஏழைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னால 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும், ஆனால் ஒரு ஏழை விதவைக்கு உன்னால் ஒரு டீ வாங்கி கொடுக்கவோ, இல்ல நீங்க சாப்பாட்டுக்கு ஒரு 100 ரூபாய் வச்சுக்கணும் கொடுக்க இன்னைக்கு இல்லை, ஐஸ்வர்யவான்களால் முடியவில்லை. ஆனா நான் நிறைய ஏழை பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் காசு கொடுப்பாங்க, சாப்பாடுக்கு காசு கொடுப்பாங்க, சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுக்கிற ஏழை பிள்ளைகள். அதான் சொல்றேன்ல, அதான் நான் ஒரு எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. என்னன்னா, வலிக்கிறவனுக்கு தான் வலி தெரியும் பார்த்துக்கங்க. இப்ப இந்த கையில ஒரு அடிபட்டுருச்சுன்னா அந்த புண்ணு எப்படி வலிக்கும்னு எனக்கு தான் தெரியும். ஆப்போசிட்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு என்னுடைய வலி தெரியாது. அதே மாதிரிதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஏழையினுடைய வலி எப்படி இருக்குங்கிறது தெரியும்.
ஒருவேளை சாப்பாடு இல்லாம பட்டினியா இருக்கிறவனுக்கு தெரியும் அந்த ஏழைக்கு அந்த மகன் எவ்வளவு பசியோட இருப்பான் என்று அவங்களுக்கு தெரியும். அவங்க உதவி செய்வாங்க. இந்த பணம் இருந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மால்களுக்கு அங்க எங்க போகிறவர்களுக்கு அந்த வழிகள் தெரியாது, ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க. இந்த நாட்களில் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். தரித்திரருக்கு கொடுக்கலனா நீ பரலோகம் போக முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ தரித்திரருக்கு கொடுக்கலனா பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷமும் கிடையாது, நீ பரலோகத்துக்கு போகவும் முடியாது என்று இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார். 1 பேதுரு ஸ்தோத்திரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 1:5 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே. இன்னைக்கு யாருடைய பலத்தினாலேயோ தன்னை காத்து கொண்டிருக்கிறாங்க. மனிதர்களுக்கு பின்னாக, ஊழியக்காரர்களுக்கு ஊழியக்காரிகளுக்கு பின்னாக போய் தன்னுடைய பலத்தை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற. மனுஷனுங்களுக்கு பின்னாடி போகிறவர்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்ல. மனுஷனை கனம் பண்றவர்களுக்கு பரலோகத்துக்கு இடம் இல்லவே இல்லைங்க. நான் இன்னைக்கு சொல்லுவேன், இல்லவே இல்லை. இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர், பவுலடியார் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு? உங்க எஜமான்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், அதே மாதிரி மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்திலும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்றால் வேதவசனம் சொல்லுகிறது. கீழ்ப்படிய வேண்டும், அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், எல்லாம் ஓகே தான். அதற்காக மனிதன் கடவுளை விட பெரியவன் ஆகிவிட முடியாது. அது எப்பேற்பட்ட பெரிய 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 தலைமையில இருக்கிற ஊழியக்காரர்களா இருக்கலாம், பெரிய பெரிய பிசப்புகளா இருக்கலாம், யாராக இருக்கலாம், யாருமே தேவனுக்கு ஒப்பு ஆயிர முடியாதுங்க. இன்னைக்கு மனிதர்களை பின்பற்றி போகிற கூட்டங்களுக்கு பாதாளம் திறந்து இருக்கிறது. மனிதர்களை பின்பற்றி போகாதிருங்கள், தேவனை பின்பற்றி போங்கள். தேவனை பின்பற்றி போகிறவர்களுக்கு பரலோகத்தில் சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை பின்பற்றி போங்கள், மனிதர்களை பின்பற்றி போகாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மை நீதி உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து. இந்த நாட்கள்ல இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாத்திலையுமே நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த நாட்கள் அநேகர் போதிக்கிற காரியங்கள் நான் கேட்டிருக்கிறேன். இந்த பூமியில நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார், நாம் இப்படி செய்தால் அப்படி ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லி போதிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எந்த ஆசீர்வாதத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த ஆசீர்வாதம்? நாம் இந்த பூமியில் பாண்டுகள் அனுபவித்து நமக்கு அந்த பூமியிலே நமக்கு அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்ட்டாரு. நம்ம இந்த பூமியில் வாழும் நமக்கு அநேக உபத்திரங்கள் ஊடாக நம்ம கடந்து செல்கிறோம். ஆனால் இந்த எபிரேயர்ல நம்ம எழுதப்பட்டிருக்கிறபடி அவர்கள் தங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார்கள். ஏனென்றால் இங்கே ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தார்கள் என்றால் பரலோகத்தில் அதிக மேன்மை, நித்தியமான வாழ்க்கை அங்கே எனக்கு இருக்கிறது என்று உணர்ந்த பிள்ளைகள் ஆஸ்திகளை கொள்ளையிட பங்கிட கொடுத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நான் இன்றைக்கும் சொல்வேன், அநேக ஊழியக்காரர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் செய்யற தப்பு என்னன்னா, தனக்கான ஆஸ்திகள் போதும் என்கிறதே கிடையாதுங்க. போதும், எங்களுக்கு போதும் சொல்ற யாராவது ஒருத்தரை நீங்க சொல்லுங்களேன், எங்களுக்கு போதுங்க, இதுக்கு மேல எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது வரவே வராது. வர 4-5 வீடு, 4-5 காரு, அது இதுன்னு வாங்கி என்ன சொல்றது சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு சேர்க்கிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. எதுக்கு சேர்க்கிறாங்க? கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் இந்த நம்ம பைபிள் படிக்கும் பொழுதெல்லாம் கொள்ளையிட கொடுத்தார்கள், உபத்திரத்தின் ஊடாக எல்லாரும் கடந்து வந்தார்கள் என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கா இருக்கலாம், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கலாம், உபத்திரவங்களை சகிக்க பொறுமை கிடையாது.
பாடுகள் வந்த உடனே ஆண்டவற்றை முறுமுறுக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த மாதிரி முறுமுறுக்கிற காரியங்கள் வருகிறது. இவர்கள் எல்லாம் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பவர்கள்? இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. தன் ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தவர்கள். எதனால் கொள்ளையிட கொடுத்தார்கள்? எங்களுக்கு பரலோகத்திலே அதிக மேன்மை இருக்கிறது, நிலையான சுதந்திரம் எங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிறது என்ற அறிவு உள்ளவர்கள் ஏழைகளுக்கு கொடுத்தார்கள், தரித்திரர்களுக்கு கொடுத்தார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுவேன், எவ்வளவு பெரிய ஆலயம் கட்டினாலும் சரி, கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் அந்த ஆலயங்களில் வாசமாயிருக்க மாட்டேன். எப்படி சொல்றாரு? நீ எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினாலும் அங்க நான் வாசமா இருக்க மாட்டேன். நான் வாசமா இருக்கிறது உனக்குள்ளே. நான் உனக்குள்ளே வாசமா இருக்கிறேன். நீதான்ப்பா அந்த ஆலயம், நீதான் அந்த ஆலயம் சொல்றார் ஆண்டவர். நம்ம ஆலயத்தை எவ்வளவு பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று யோசிச்சு பாருங்கள். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய பெரிய ஆடம்பரமான பில்டிங்களை கட்டி ஆடம்பரமாக அதை அலங்கரித்து ஏதோ கர்த்தர் அங்கேதான் இருக்கிறார் என்று நினைத்து அதை அவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டி பிரம்மாண்டமான அலங்கரிப்புகள் அலங்கரிக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் அங்கே இல்லை. இயேசு சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே இருக்கிறேன். உன்னை அலங்கரி. நீ கட்டடத்தை அலங்கரிச்சுட்டு இருக்காத, நீ ஒன்ன அலங்கரி. நான் உனக்குள் வாசமா இருக்கிறேன். ஏன் இது இன்னும் உணராம இருக்கிறாங்க ஜனங்கள்? பழைய ஏற்பாட்டின் காலத்துல கட்டடத்துல தேவனுடைய மகிமை இறந்துச்சு, ஓகே, உண்மைதான். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரும் பொழுது நாமளே அந்த ஆலயம், நமக்குள் தேவன் வாசமாயிருக்கிறார். நம்மள்ட்ட இருக்கிற அந்த படிச்சோம் இல்ல, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 to 21 வசனம் வரைக்கும் இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குதுன்னா நம்மள்ட்ட அந்த ஆலயம் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. அதனால அந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மளை நாம் அலங்கரிக்கணும். சீரியல் போடுறோம், ஸ்டாரை கட்டுறோம், பல ஜிகினா காரியங்கள், லைட்ஸுகள், அது இது என்னெல்லாமோ போடுறாங்க சபைக்குள்ள. அங்க ஏசப்பா இல்ல. நீ எவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டி அங்கே ஆண்டவர் அழைத்தாலும் அங்கே தேவன் வரலை. எங்கே 1 2 பேர் நாமத்தினால ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்கள், அங்க நான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கும் சொல்லுவேன், மக்கள் வர்றாங்க, ஆலயம் கட்டணும், நிச்சயமா ஒரு கட்டடம் வேண்டும். அதற்காக நீங்கள் பிரம்மாண்டமான ஆலயங்களை கட்டி அதை அலங்கரித்து இயேசுவே வாரும் என்று சொன்னால் இயேசு வரமாட்டார். இயேசு வருகிறது நம்மளுடைய உள்ளத்தில் இயேசு வந்து நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி இருக்கும் பொழுது அங்கே இயேசு வருவார். ஒருவேளை நீங்க பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி வச்சு ஆண்டவரே வாரும் என்று சொன்னால் இயேசு அங்கே இல்லை. இயேசு இருக்கிறது நமக்குள்ளே. திருப்பியும் சொல்றேன், இயேசு இருக்கிறது நமக்குள்ளே. நீங்களே அந்த ஆலயம். ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால நம்மளுடைய ஆலயத்தை அலங்கரிக்க வேண்டும். நம்முடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆலயத்துக்குள் தேவன் இருக்கிறார். இதுக்குள், நம்ம இருதயத்துக்குள், நம்முடைய ஆவிக்குள், நம்முடைய ஆத்மாக்குள், நம்ம சரீரத்துக்குள் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அதனால நம்மளை நாம் அலங்கரிக்கன்னா உடனே நீங்க நினைச்சிடாதீங்க பியூட்டி பார்லர்ல போய் அலங்கரிக்கிறது இல்ல. அந்த அலங்கரிப்பை நான் சொல்லல. வேதத்தை வாசிங்க. நம்மளுக்குள் ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வசனம் இருக்கிறது, நான் எடுக்கல, தெசலோனிக்கேல இருக்குன்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்த தேவன், அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒருபோதும் துக்கப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க என்ன பாவம் வேணாலும் செஞ்சா அது மன்னிக்கப்படும் வேதவசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஒன்னு எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு சொல்றேன், எல்லாரும் நினைக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவரை நாங்க எதனால துக்கப்படுத்துறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சா, பாக்கு வச்சா, சிகரெட் அடிச்சா, விபச்சாரம் செஞ்சா, வேசித்தனம் செஞ்சா எல்லாமே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடிய காரியம். வேசித்தனம் செய்யும் பொழுது அதான் வசனம் சொல்லுது, வேசியோடு இசைந்திருக்கிறவன் வேசியோடு ஒன்றாயிருக்கிறான். வேசியோடு இசைந்திருக்கிறவன் வேசியோடு ஒன்றாயிருக்கிறான் என்று பவுல் சொல்றாரு. நீ யாரு கூட இணைஞ்சிருக்கிற? தேவன் கூட இணைந்திருக்கிறோமா, வேசி கூட இணைந்திருக்கிறோமா? நான் இன்றைக்கும் சொல்லுவேன், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கட்டுப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. நீ உன்னுடையவன் அல்ல, நீ உன்னுடையவள் அல்ல, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இதெல்லாம் நான் அன்னைக்கு சொல்லுவேன், வேதத்தை யாரும் படிக்க மாட்டாங்க. வேதத்தை படிக்காதபடிக்கு தன் கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான் சாத்தான். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள், ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய கண்களையும் பிசாசானவன் குருடாக்கி வச்சு எது பாவம் இல்லைங்கிறது தெரியல. தன் சுய இச்சைகளுக்கு ஏற்ற மாதிரி போதனைகளை தெரிந்து கொண்டு, தன் சுய இச்சைகளுக்கு ஏற்ற வசனங்களை தெரிந்து கொண்டு அதன்படி போதிக்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள். எந்த கூட்டத்தில பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள் இருக்கானா?
196% இல்ல. கொஞ்சம் சபைகள்லாம் பேசுறாங்க, கண்டிப்பா பேசுறாங்க, கண்டிப்போட பேசுறாங்க. ஆனா நிறைய சபைகள் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால தன்னுடைய ஆஸ்திகளை உற்சாகமாய் பங்கிட கொடுத்தார்கள். ஏனென்றால் பரலோகத்துல அவர்களுக்கு அதிக மேன்மையும் சுதந்திரமும் வைக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த பூமிக்குரிய காரியங்களை அவர்கள் அற்பமாய் எண்ணினார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், லூக்கா 6:22-23 சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 6:22-23 சொல்லப்பட்டிருக்கு. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாத என்பது தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளில் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பரலோகத்துல நம்மளுடைய பலன் மிகுதியா இருக்கும் என்றால் இந்த பூமியிலே நம்மளை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அத வசனம் சொல்லுது. மனுஷகுமார் நிமித்தமாக நம்மளுடைய சுயங்களுக்காக நம்ம சில காரியங்களை செஞ்சு அடி வாங்குறது, உத வாங்குறது, பேச்சு வாங்குறதுலாம் ஒரு பக்கம். அத தேவன் பார்க்கல. மனுஷகுமார் நிமித்தமாக கர்த்தருடைய சத்தியத்தை சொன்னதுனால, கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ததுனால நம்மளை நிந்தித்து, துன்பப்படுத்தி, அவமானப்படுத்தி என்ன செய்வாங்க? நம்மளை பொல்லாதவர்கள் என்று தள்ளி விடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கொடுக்கறதுனால உங்களை தூரமா ஒதுக்கி வைக்கிறாங்களா? கர்த்தருக்காக எதையாச்சும் நீங்க செய்ய பிரயாசப்படும் போது உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா? நீங்கள் பாக்கியவான்கள், பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. என் நாமத்து நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துவார்கள், என் நாமத்து நிமித்தம் உங்களை காயப்படுத்துவார்கள், என் நாமத்து நிமித்தம் உங்களை கொலை செய்வார்கள். ஆனாலும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனுடைய ஜனங்களே, கவலைப்படாதீங்க. ஐயோ, எனக்கு இவ்வளவு பாடுகள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுனால எனக்கு இவ்வளவு பாடுகள், சத்தியத்தை எடுத்து சொல்றதுனால எனக்கு இவ்வளவு பாடுகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு அவமானப்படுத்துகிறார்கள் என்று கவலைப்படாதீர்கள். இப்பொழுது நீங்கள் சொல்லுகிறது பூமியில ஒருவேளை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்பப்படுத்துகிறாங்களா, நிந்திக்கிறாங்களா, உங்களை வேண்டாம் வேண்டாம், இவர்கள் வேண்டாம், இவர்களை கூப்பிட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி உங்களை தள்ளி வைக்கிறாங்களா, சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்படுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்மளுடைய ஆவியில் எளிமையாக இருக்க வேண்டும். பார்த்துக்கங்க, ஆவியில் எளிமை. நானும் பல நாட்களை யோசிச்சு பார்த்திருக்கிறேன். முன்னாடில இந்த பைபிள் படிக்கும் ஆவியில் எளிமைனா என்ன தேசப்பா, நிறைய ஆலோசனை கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த ஆலோசனை எல்லாம் ஒவ்வொரு இல்லை. ஆண்டவர் ஆவியில் எளிமைனா என்ன தேசப்பான்னு சொல்லும்போது கர்த்தரே எனக்கு உணர்த்தி கொடுத்த காரியம். நம்மளுடைய ஆவி, பரிசுத்த ஆவி, நம்மளுடைய ஆவி ஒன்று இருக்கிறது, பரிசுத்த ஆவி ஒன்று இருக்கிறது. நம்ம பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஆவியில் எளிமை வந்துவிடும். ஆவியில் எளிமைனா ஒரு நடிப்பாங்க, மனிதர்களுக்கு முன்பாக ரொம்ப தாழ்மையா இருக்கிறபடி நடிப்பாங்க. அது ஆவியில் எளிமை உள்ளது அல்ல. ஆவியில் எளிமை உள்ளது அல்ல. ஆவியில் எளிமை உள்ளும் பொழுது, எளிமைனா எப்பொழுதுமே மனிதன் ஒரே மாதிரி இருப்பான். எப்பொழுதும் ஒரு ஆவியில் ஒரு எளிமை, ஒரு தாழ்மை எப்பொழுதுமே இருக்கும், எப்பொழுதுமே இருக்கும். மனிதர்களை பார்க்கும் பொழுது ஒரு ஆவில் சோத்திரம், இது ஆவில் எளிமை கிடையாது. ஆவில் எளிமைங்கிறது எப்போதுமே ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் அவர்களுடையதாய் இருக்கிறது. ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. அதுக்கடுத்து பாருங்க, மத்தேயு 5:10, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தமாக நம்ம அப்படி பார்த்தது போல நம்ம நீதி செய்து நம்ம துன்பப்படுகிறோமா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு சொல்ல, நீதி நிமித்தமாக அநேகர் படுகிறார்கள். இந்த நாட்கள்ல அநேக இடங்களில தேவாலயங்கள் எரிக்கப்படுகிறது, கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். சீனாவில எல்லாம் சிறையில் அடிக்கப்பட்டு விட்டார்கள். நிறைய ஊழியக்காரர்கள் சிறையில் அடிக்கப்பட்டு. இதெல்லாம் நீதி நிமித்தமாக வருகிற துன்பங்கள். அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கண்டிப்பா உண்டு. இந்த இந்தியாவில இருக்குல்ல, நான் ஓப்பனா ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த இந்தியாவில இருக்குல்ல, நீதி நிமித்தமா துன்பப்படுகிற எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் இந்த நாட்கள்ல சிறையில் அடைச்சா கையை காலை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள்? சொல்லுங்க. இல்லவே இல்லை. இந்த இந்தியாவை எடுத்த வரைக்கும் இந்தியா பொருளாசைனாலும், பெண்ணாசைனாலும், பொன்னாசைனாலும் நிறைந்து கிடக்கிறது. ஊழியர்களுக்கு இந்த நாட்களில் பாடு அனுபவிக்க விருப்பம் இல்லை.
பாட அனுபவிக்க தேவன் ஒப்பு கொடுத்தாலும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால ஆண்டவர் விட்டுட்டாரு. பொருளாசையின் மிகுதியினால் பணம் எப்படி சொல்றது, எந்த பிரசங்கங்கள் கேட்டாலும் நீ கொடு, ஆண்டவர் உனக்கு கொடுப்பார், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். எனக்கு இந்த மெசேஜை கேட்டு எனக்கு ரொம்ப டிப்ரெஷன். ஏன் அப்படின்னா, மக்கள் எப்படி பாவத்திலிருந்து மனம் திரும்புவாங்க. இன்னைக்கு சொல்றேன், நீங்க இதுக்கு பின்னாடி போவீங்கன்னா ஒரு காலம் வருகிறது, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் எப்படி அதில் நிலைநிற்பீர்கள்? இந்த நாட்கள்ல அந்த உபத்திரவங்களை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணாம சும்மா ஆசீர்வாதத்தை குறிச்சு பிரசங்கம் பண்ணீங்கன்னா மக்கள் ஆசீர்வாதத்தை வாங்கி, அதான் எனக்கு ஒரு காரியம் உணர்த்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேகருக்கு அற்புதங்கள், அநேகருக்கு அதிசயங்கள் நடந்தது. இயேசு எங்க இருக்கிறார், இயேசு எங்க இருக்கிறார், இயேசுவை நோக்கி ஓடினார்கள். ஒரு கடினமான உபதேசம் அங்கே புறப்பட்டது. தேவனுடைய ஜனங்களே, கருத்தாய் கேளுங்கள். ஒரு கடினமான உபதேசம் புறப்பட்டது. உடனே எல்லாரும் கேட்கிறார்கள், இது கடினமான உபதேசம், இதை யாரு கை கொள்வார்கள் என்று சொல்லி எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. இயேசு கேட்கிறார் சீஷர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அப்பொழுது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்க எங்க போவோம்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அற்புதம் அடையாளங்களுக்கு நேராய் போய்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் காரியங்கள், தேவன் வந்து ஒரு சில சிக்ஷைகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் நிலைநிற்க மாட்டார்கள். சத்திய வேதத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய சுயத்துக்காக, தன்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுகிறதற்கு அநேகர் பாடுகள் படுவார்கள். அநேகர் ஸ்டேஷனுக்கு போவார்கள், போலீஸ் ஸ்டேஷன் போவார்கள். அநேகர் போலீஸ்காரங்க அநேகர் தேடிக்கொண்டிருப்பாங்க. அதெல்லாம் நீதி நிமித்தம் கிடையாது. விபச்சாரம் செய்து கொண்டு போலீஸ்ல பிடிபடுவாங்க, வேசித்தனம் செய்து கொண்டு போலீஸ்ல பிடிபடுவாங்க, பொருளாசை பணங்களை வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சுட்டு போலீஸ்காரங்க வந்து இது பண்ணும்போது அது பிடிபடுவாங்க. அதெல்லாம் நீதி நிமித்தம் துன்பப்படுறது கிடையாது. நீதி நிமித்தம் துன்பப்படுறது என்னன்னா, இப்ப பாத்தீங்களா, சீனால வந்து அநேக கிறிஸ்தவர்களை வந்து கொல்றாங்க, அநேக கிறிஸ்தவர்களை சிறையில அடைக்கிறாங்க, நிறைய கிறிஸ்தவ தேவாலயங்கள் எரிக்கப்படுகிறது, ஊழியக்காரர்களுடைய வீடுகள் தீப்பற்றி எரிகிறது. இதெல்லாமே நீதி நிமித்தமாக வருகிற காரியங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வலது கை கொடுக்கிறது, இடது கை தெரியக்கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. மனிதர்கள் பார்க்கும்படியாக, மனிதர்கள் வந்து நம்மளை கனம் பண்ணணும், மனிதர்கள் பார்க்கும்படியாக நீ என்ன செய்யாத, தர்மத்தை கொடுக்காத, ஏழைகளுக்கு கொடுக்காத என்று வேதவசனம் சொல்கிறது. நாம கொடுக்கிறது இந்த நாட்கள்ல, நான் இன்றைக்கு சொல்லுவேன், ஒரு ஏழைக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கிறோம், ஒரு 100 ரூபா கொடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மனிதர்களுக்கு முன்பாக தாரை ஊதக்கூடாது. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறோம்னா மனிதர்களுக்கு முன்பாக தாரை ஊதக்கூடாது. இந்த மனுஷர்களுக்கு முன்பாக தாரை ஊதுகிறார்கள். நான் அவ்வளவு கொடுத்தேன், நான் இவ்வளவு கொடுத்தேன், அள்ளி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் இல்லை, பரலோகத்துல இடமும் இல்லை, பரலோகத்துல உங்களுக்கு பலனும் இல்லை என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால நாம ஒரு ஆளுக்கு ஒரு 100 ரூபா 500 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வலது கை செய்கிறது இந்த இடது கை தெரியக்கூடாதான். அப்ப எவ்வளவு பந்தஸ்தா பொத்தி கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்களுக்கு முன்பாக நான் அந்த ஊழியக்காரருக்கு இவ்வளவு கொடுத்தேன், இந்த மகனுக்கு இவ்வளவு கொடுத்தேன், இந்த ஏழைக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன் என்று சொல்லி மனிதர்களுக்கு முன்பாக தாரை ஊதுவீங்கன்னா உங்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை, பரலோகத்தில் உங்களுக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை அப்படி என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. மத்தேயு 6:5 சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, அண்டியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணப்படும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் இருந்து ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க அறை வீட்டுக்குள்ள ஜெபிக்கணும். இந்த நாட்கள்ல மனிதர்கள் கேட்கணும், மனிதர்கள் பார்க்கணும் என்று சொல்லி ஜெப ஆலயங்கள் வீதிகள்ல ஜெபிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க பலனை பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. மாயக்காரன் என்று வேதவசனம் சொல்லி, நீங்கள் மாயக்காரர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் ஜெபிக்கிறேன், நான் இத்தனை மணி நேரம் உபவாசம் இருந்து ஜெபிச்சேன், நான் இன்னும் சொல்லிட்டா உனக்காக நான் இவ்வளவு நேரம் இருந்து ஜெபம் பண்ணுகிறது மாயக்காரன் மாயக்காரி.
உனக்காக நான் இவ்வளவு நேரம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன், உனக்காக நான் இப்படி ஜெபம் பண்ணேன், உனக்காக அப்படி ஜெபம் பண்ணேன், நான் இவ்வளவு மணி நேரம் ஆலயத்துல இருந்து ஜெபம் பண்ணேன், நான் இவ்வளவு மணி நேரம் வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணேன். மாயக்காரன் மாயக்காரி என்று வேதவசனம் சொல்கிறது. நீ ஜெபிக்கும் பொழுது உன் ஜெபம் அந்தரங்கமா இருக்குமானால் உனக்கு பதில் உண்டு. உன் ஜெபம் நீ இந்த என்ன சொல்றது, ஒரு கொட்டை எடுத்து ஊரெல்லாம் நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், பெருமை நாவி. அது பெருமை நாவி. பத்தியா, நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், நீ ஜெபம் பண்ணியா? பெருமை நாவி, பெருமை நாவி. அதனால இதற்கு நீ பலன் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ யாராக இருந்தாலும் இந்த பலனை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நீ உபவாசம் இருந்தாலும் சரி, நீ ஜெபிச்சாலும் சரி, நீ தர்மம் செஞ்சாலும் சரி, உனக்கும் தேவனுக்கும் தெரியதான் இருக்கணும். தாரை ஊதுவியாதே நீ பலனை பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால தர்மம் செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது உன் ஜெபம் அந்தரங்கமா இருக்கட்டும், அந்தரங்கமா இருக்கட்டும். தேவன் சொல்லுவார், மாயக்காரர்கள் எல்லாம் என்ன சொல்றது, காப்பு நாடாக்களை நீளமா போட்டு ஃபுல்லா இந்த என்ன சொல்றது அங்கிகளை போட்டுக்கொண்டு நாங்கள் தான் பெரிய பரிசுத்தம், நாங்கள் தான் பெரிய பரிசுத்தம், நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், தர்மம் செய்கிறோம், நாங்கள் செபிக்கிறோம், அப்படி இப்படி என்றெல்லாம் மாயக்காரர்கள் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். தேவன் முறித்தார் அந்த இடத்துல. இந்த நாளுக்கு அநேக மாயக்காரர்களும் இருக்கிறார்கள். ஆமா, நான் இத்தனை மணி நேரம் ஜெபிச்சேன், உபவாசம் இருந்து ஜெபிச்சேன், உனக்காக ஜெபிச்சேன், எனக்காக ஜெபிச்சேன், எதற்கு இதெல்லாம் வெளியில கொண்டு சொல்லிட்டு தெரியுறீங்க? உங்கள்ட்ட பெருமை நாவி இருக்கா, நீ மாயக்காரன் மாயக்காரி என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரர் போல முகவாடலா இராதேயுங்கள், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். நான் உபவாசம் இருந்தேன், இந்த முகத்தெல்லாம் வாட போட்டு மாயக்காரர்கள் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ரொம்ப களைப்பா, ரொம்ப சோர்வா, ஐயோ முடியல, உபவாசம் இருந்துச்சு. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீ உபவாசம் இருக்கிறது மனுஷர்கள் காணத்து தெரியக்கூடாது, நான் உபவாசம் இருக்கிற மனுஷனுக்கு தெரியக்கூடாது. இந்த நாட்களில் கொட்ட எழுத்துல எழுதுறாங்க, இந்த நாட்களில் உபவாச ஜபம். தேவன் சொல்லுகிறார், உபவாசம் ஜபம் நீ உபவாசிக்கும் போது மனுஷர்களுக்கு காணப்படக்கூடாது. இந்த நாட்கள் இந்த வசனத்தெல்லாம் ஊழியர்கள் மறந்துட்டாங்க. கொட்டெழுத்துல போட்டு இது உபவாச ஜபம், உபவாச கூடுகை, 10 நாள் உபவாசம், 15 நாள் உபவாசம். பிசாசுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்கள், நான் உபவாசம் இருக்கிறேன். அதுல என்ன கிரிய, நீ பலன் பெற முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் வேதத்தை தான் சொல்லுகிறேன், என்னுடைய சுயமாவோ நான் எதுவுமே பேசல. அநேகருக்கு இது கோபத்தை எழுப்பலாம், எழும்பட்டும், அப்படியாவது மனம் திரும்புவார்கள். ஆக இயேசுவின் நாமத்தினால் இந்த உபவாசம் இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு தெரியக்கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. மனிதர்களுக்கு தெரியும்படியாக நீ உபவாசம் இருப்பாய் என்றால் உன் உபவாசம் செல்லாது, நீ அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த வசனம் சொல்லுது, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனிதர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இந்த வசனத்தை நிறைய ஊழியக்காரர்கள் மறந்துட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம உபவாசிக்கிற உபவாசம் மனிதர்களுக்கு தெரிய வேண்டாம், நமக்கும் பிதாவுக்கும் இயேசுவுக்கும் மட்டும் நம்மளுடைய உபவாசம் தெரிஞ்சா போதும், அதற்குரிய பலனை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். தர்மம் செய்யும் பொழுது உங்கள் தர்மம் அந்தரங்கமா இருக்கட்டும், நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஜெபம் அந்தரங்கமா இருக்கட்டும். சிலவங்கள்லாம் எனக்கு உண்மையிலே நான் சொல்றேன், நிறைய சபைகள்ல ஊழியக்காரர்கள் அந்த ரூம்ல இருப்பாங்க, இல்லைன்னா அந்த பக்கம் நிற்பாங்க. இங்க விசுவாசிகள் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த ஊழியக்காரர்களை கேட்கட்டு அப்படின்னு சொல்லி சத்தமா ஜெபிக்கிறது, சத்தமா மாயக்காரி. இதெல்லாம் ஊழியக்காரன் கேட்கறதுக்காக ஜெபிக்காத, மத்தவங்க கேட்கட்டும்னு ஜெபிக்காத, கர்த்தர் கேட்கட்டும்னு அந்தரங்கத்துல ஜெபி. அன்னாள் போய் தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து தன் நாவை தான், தன்னுடைய வாயை தான் திறந்தார்கள், இருதயத்தை ஊற்றினார்கள். அந்த இடத்துல மௌனமாய் தேவனிடத்தில் பேசினார்கள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சா இல்லையா? ஒரு பரிசேன் இருந்தான். பரிசேன் போய், ஆண்டவரே 2 வாரத்துல 2 வாரம் வாசிக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், கசங்க வாங்க கொடுக்குறேன், எல்லாம் பண்றேன்னா அவனுக்கு ஜெபம் கேட்கப்படல. வெள்ளம் நின்று ஒருத்தர், ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னா பாத்தீங்களா, அந்த ஜெபம் தான் கேட்கப்பட்டுச்சு. உன்னுடைய மேட்டின்மை ஜெபம், நீ வெளியில மக்கள் கேட்கட்டும், அவங்க ஊழியக்காரன் கேட்கட்டும், அவங்க கேட்கட்டும், இவ கேட்கட்டும் சொல்லி நீ ஜெபம் பண்ணினா அந்த ஜெபத்துக்கு பதில் வராது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால தர்மம், ஜெபம், உபவாசம் எல்லாம் அந்தரங்கமா இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷம் வராது. எது?
மனிதர்கள் காணும்படியாக நீங்கள் செஞ்சீங்களா, உங்களுக்கு பரலோகத்துல பொக்கிஷம் இல்ல. நீங்க அந்தரங்கமாய் செய்யும் பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்பட்டே இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம். பரலோகத்துக்கு நம்ம போகணும்னா என்னென்ன காரியங்கள் நம்ம இடத்தில் மாற்ற வேண்டியது இருக்கு, என்னென்ன காரியங்கள் இயேசுவே ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இயேசுவே, நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு என்னிடத்துல என்ன தடையா இருக்கு ஏசப்பா? ஐஸ்வர்யம் தடையா இருக்குதா? பொறாமை தடையா இருக்குதா? எரிச்சல், விபச்சாரம், வேசித்தனம், பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், காமவிகாரம், விக்கிரகாரம், இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் எனக்கு தடையா இருக்குதா ஏசப்பா? மாற்றுங்க மாற்றுங்க. இந்த நாட்களில் நான் இன்னைக்கு சொல்வேன், இயேசு வர்றாருன்னு ஒரு கூட்டம் கத்திக்கிட்டு இருக்குது. இயேசு வராரு, மனம் திரும்புங்கள் ஒரு கூட்டம் கத்தி கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் சொல்லுது, பணம் எப்படி சேர்க்கலாம், பொருள் எப்படி சேர்க்கலாம், இன்னும் பியூட்டி பார்லர் போய் எப்படி மேக்கப் பண்ணலாம், இப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சுத்திட்டு தெரியுது. இன்னைக்கு சொல்வேன், நீங்கள் எதை தேடி நாடுகிறீர்கள்? தேவனுடைய ராஜ்யத்தையா இல்ல பூமிக்குரிய காரியங்களை நீங்க தேடி நாடிக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் நாட்கள் எச்சரிப்பாய் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நான் தயவு செஞ்சு சொல்லுவேன், ஊழியக்காரிகளே, தேவனுடைய வருகை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க, பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க. மக்கள் இந்த கடைசி காலத்துல வெளியே வரட்டும், பாவத்துல இருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும், ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறிச்சு கலக்க நம்மள்கிட்ட. ரொம்ப கவனமா இருங்கள், ரொம்ப கவனமா இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள். இயேசு வரப்போகிறார், இயேசுவின் வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. அதனால தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள். தேவன் பாக்கியுள்ள காரியங்களை தேவன் பார்த்துக் கொள்வார் என்று வேதவசனம் சொல்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இந்த பூமியில இருக்கிற காரியங்கள், பூமிக்குரிய காரியங்களை நேசித்து இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு பின்னாடி போகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். அவன் ஒரு நாள் கர்த்தாவே கர்த்தாவே எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்று கத்துவான். உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களுக்கு எவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தேன், மனம் திரும்புங்கள், பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள், எவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தேன், மனம் திரும்பவில்லையே, உங்கள் இருதயத்தை கடினமாக்கி கொண்டிருந்தீங்களே, உங்களை அறியேன் என்று சொல்லுவார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம், இன்னும் நான் என்ன மாறணும் ஏசப்பா, நீ என்ன கரை இருக்கு, நான் என்ன காரியத்தில் நான் மாற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கிற பிள்ளைகள் ஒரு நாள் எக்கால சத்தம் கேட்கும் போது நாம் மறுரூபப்படுவோம். ஆண்டவரே, இங்க நிலத்தை வாங்கி போட்டுட்டனே, இல்ல நான் எப்படியப்பா வீடு வைக்கிறது, இயேசுவே என் பொண்ணோட திருமணம் இருக்குதே, என் பையனோட திருமணம் இருக்குதே, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கலையே, அது இல்லையே, இது இல்லையே, எப்பப்பார் உலக கவலை. அதான் ஒரு வசனம் இருக்கு, ஸ்தோத்திரம். அந்த வசனத்துல லௌகீக கவலைகளினால் கர்த்தருடைய வருகை நினைத்து கொள்ளாதபடிக்கு லௌகீக கவலைகளினால் சாத்தான் என்ன செய்கிறான்? மக்களை ஒடுக்குகிறான். அதுக்கேற்ற போதகர்களும் இருக்கிறார்கள், இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு சொல்லுவேன், காலம் நிறைவேற போகிறது, காலம் முடிய போகுது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். செயினை எடுத்து காணிக்க பெட்டிக்குள்ள போடுவோம், மோதிரத்தை எடுத்து காணிக்க பெட்டிக்குள்ள போடு, அதை போடு, இதை போடு, அதெல்லாம் செய்யாதீங்க. இயேசு வரப்போகிறார். உன் தங்க நகையோ உன் பணத்தை இயேசு கேட்கல. இயேசு கேட்கிறது உன்னை கேட்கிறார். மகனே மகளே வந்து விடு, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு எதை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? பணத்தை கொடுத்தால் பரலோக ராஜ்யம் போக முடியுமா? முடியாது. பொன்னை கொடுத்தால் பரலோக ராஜ்யம் போக முடியுமா? முடியாது. உன்னை கொடு, பொண்ணோ பொருளோ கொடுக்காண்டா, நீ உன்னை கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தீபமாய் உனக்குள் வந்து எரிந்து கொண்டிருப்பார். அநேகருக்கு நீ விளக்காய் காணப்படுவாய். நீ இல்ல எனக்கு பொண்ணும் பொருளும் வீடு ஆஸ்தியும் பங்களாவும் வேண்டும் என்று சொல்லி, காரு பங்களா வேண்டும் என்று சொல்லி உலகத்துக்கு பின்னாய் போய் கொண்டிருப்பாய். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அணைந்து போய் விடுவார். அதான் ஆண்டவர் சொல்ற, ஆவி அவித்து போடாதிருங்கள். நீங்கள் ஆவி அவித்து போடுகிறீர்களா, எரிந்து பிரகாசிக்க வைக்கிறீர்களா என்பது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நல்ல முத்துக்களை தேடுகிறார். காயப்பட்ட மீன்களை அல்ல, ஃப்ரெஷ்ஷான மீன்களை தேடுகிறார்.
ஃப்ரெஷ்ஷான மீன். அதான் கடல்ல வலை போடும் பொழுது மீன் பிடிக்கிறவங்கள்ட்ட கேட்டா தெரியும். வலைய கடல்ல போடுவாங்க. என்ன மீன்கள் எல்லாம் வரும், மற்ற மீன்களினால் கடிப்பட்டது, தூண்டிலினால் காயப்பட்டது, இப்படி பல மீன்கள் தூண்டில் வரும். ஆனால் அந்த தூண்டில் போட்ட அந்த வலையை போட்டவன் கரையில உட்கார்ந்து என்ன செய்வான்னா, அந்த காயப்பட்ட மீன்களை தனியே எடுத்து வச்சிருவான். நல்ல மீன்களை எடுத்து வியாபாரத்துக்கு கொண்டு கொடுத்துருவான். இந்த அடிப்பட்ட மீன்கள், காயப்பட்ட மீன்கள் எல்லாம் சிலவங்க தூக்கி தூர போட்டுருவாங்க. நான் இன்னைக்கு சொல்வேன், கர்த்தருடைய வருகையில் அது நடக்கும். நல்ல மீன்கள், நல்ல ஆத்துமாக்களை தேடி கர்த்தர் வருகிறார். பரிசுத்தமான ஆத்துமாக்களை தேடி வருகிறார். அதனால நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை எப்பொழுதுமே பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். ஆபாசமான ஆடை அணியாதீங்க. ஓப்பன் டாப்புக்கு லெகின்ஸ் போடாதீங்க. தயவு செய்து சொல்லுகிறேன், ஓப்பன் டாப்புக்கு நீங்க லெகின்ஸ் போட்டீங்க அப்படின்னா அருவருப்பாவும் அசிங்கமாக இருக்கிறது. தயவு செஞ்சு பெண் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, பெரியோர்களை, கிழவும் இந்த வயசான கிழவிமார்கள் கூட இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறார்கள். தயவு செஞ்சு சொல்லுகிறேன், நாம தான் பிள்ளைகளுக்கு, வரும் ஜெனரேஷனுக்கு நம்ம தான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அந்த ஓப்பன் டாப்புக்கு லெகின்ஸ் போடாதீங்க, லாங் டாப்புக்கு போடுங்க, தப்பே கிடையாது. இங்க இருந்து இங்க வர கிழிச்சு போட்டுக்கிட்டு தொடைய ஒட்டி அவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. பார்க்கிறவன் எப்படி ஒரு இடர்களுக்குள்ள அவன் கடந்து போவான். ஒரு ஆண் பிள்ளை யோசிச்சு பாருங்களேன். பெண்களாகி நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்களுக்கு இடர்கள் உண்டாக்க கூடாது. பெண்களாகிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆடை அலங்காரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவன் நம்மளை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக சாயல் நம்மளிடத்திலிருந்து வெளிப்படணும். விபச்சாரம் என்ன வெளிப்படக்கூடாது, வேசித்தனம் என்ன வெளிப்படக்கூடாது. நான் இன்னைக்கு சொல்றேன், ஒருத்தனை நீ இடர்கள் உண்டாக்குனா உன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி நடு சமுத்திரத்துல உன்னை கொண்டு போடுறது நல்லதா இருக்கணும். வசனம் தான் சொல்லுது. இங்க பூசாத, இங்க எடுக்காத, முடிய வெட்டாத, ஸ்டைலுக்கு முடி வெட்டாத. திருப்பி நான் சொல்றேன், இதெல்லாமே நீ அடுத்தவனை இடர் உண்டாக்கி கொண்டே இருக்கிறாய். நியாயத்தீர்ப்பு நாள் ஒரு நாள் வரும். நீ போய் நிற்க உன் மூலமா இடர் அடைந்த அத்தனை பேரே ஆண்டவர் கொண்டு நிப்பாட்டுவாரு. ஒரு நாள் இவன் இடர் அடைந்தான் என்று சொல்லி நிப்பாட்டுவார். தயவு செஞ்சு சொல்றேன், நம்மள்னால, பெண்களாகிய நம்மள்னால எந்த ஆண்களும் இடரக்கூடாது. அதே மாதிரிதான் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்றேன், ஆம்பளைகளுக்கு அதை தான் நான் சொல்றேன். ஒரு பெண்ணு ரோட்ல நடந்து போயிட்டா அவ எப்படி போனாலும் சரி, நம்மளுடைய கண்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம்மளுடைய கண்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஒரு இச்சையான ஆபாசமான துணியை போட்டுட்டு வராள், அவ ஒரு விபச்சாரி என்றுதான் வேதவசனம் சொல்கிறது. அந்த விபச்சாரி போயிட்டு போறான். நம்ம விபச்சாரிகளுக்கு பின்னாடி போறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கல. நம்மளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்றதுக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அதே மாதிரி ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்ல ஆவியானவர், நான் குளித்து விட்டு வரும்பொழுது கர்த்தர் இந்த காரியத்தை நீ மெசேஜ்ல சொல்லணும்னு நடத்தினார். என்ன காரியம் தெரியுமா? இன்னைக்கு சொல்றேன், ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், அடுத்த ஆட்களை தொட்டு பேசக்கூடாது. அது அண்ணன், மச்சே, மாமன், எவனா இருக்கலாம், தங்கச்சியா கூட இருக்கலாம். தொட்டு பேசுற வேலை வச்சுக்க கூடாது. அது என்ன தொட்டு பேசுறது? ஒரு கணவனுக்கு ஒரு காரியம் பிடிக்கல, நம்ம அதுல இருந்து ஒதுங்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எவன் வந்தாலும் லிப்ட் கேட்டு வண்டியில ஏறி போறது, எவன் தெரியும். நான் இன்னைக்கு சொல்லுவேன், கணவன் கூட எங்கேயும் போகணும், கணவன் கூட எங்கேயும் வரணும். வர்றவன் போற வண்டியில எல்லாம் ஏறக்கூடாது. காலை உடைக்கக்கூடிய தருணங்கள் இதெல்லாம். எவன் வந்தாலும் அவன் வண்டியில ஏறி போயிடுறது, லிப்ட் கேட்டு போறது. அதே மாதிரி பெண்களும் அப்படித்தான். வண்டியில போனா எவன் லிப்ட் கேட்டாலும் அந்த ஏத்திட்டு போறதுக்கு பாக்குறது. இயேசுவின் நாமத்தில் இந்த காரியங்கள் இருக்கக்கூடாது. என்ன பழக்காது? பஸ் இருக்கு. அதே மாதிரி பெண்களை லிப்ட் கேட்டு ஏற்றி கொண்டு வரலாம். ஆண்களை லிப்ட் கேட்டி கொண்டு வந்து தப்பே கிடையாது. இது பெண்கள் ஆண்களை ஏற்றி கொண்டு வர்றது, ஆண்கள் பெண்களை ஏற்றி கொண்டு வர்றது, இதெல்லாம் ஒரு நாள் விபச்சார பாவத்தில் கொண்டு போய் விடும். உங்களுக்கு தெரியாது இதெல்லாம். இப்போ அவன் வந்தாலும் அவன் பைக்ல ஏறி போயிடுறது எல்லாம் ஒரு நாள் இது உங்களை வேசித்தனமான பாவத்துக்குள்ள உங்களை கொண்டு போய்விடும். மற்ற நபர்கள் கூட பேசும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், கண்ணை பார்த்து பேசணும். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருக்க வேண்டும். பேசித்தனமான காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு ஆண் அங்க நிக்கிறானா டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணி தள்ளி தான் நின்று அவங்க கூட பேசணும். உரசிக்கிட்டு, தட்டிக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. பெண்களாகிய நாம் கவனமா இருக்கும் பொழுது ஆண்கள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளியர் ஆயிடுவாங்க. எனக்கு தெரிந்த அளவுல பெண்கள் தான் ஆண்களை இடர்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுடைய பொல்லாத விபச்சார கிரியைகள் தான் ஆண்களை இடர்களாக்கி கொண்டிருக்கிறது. பெண்கள் நீட்டா ட்ரெஸ் நான் இன்னைக்கு சொல்லுவாங்க, நான் ஆண்களை தப்பு சொல்லவே மாட்டேன். ஆண்கள் பாவம். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, ரோட்ல நடந்து போகும் பொழுது ஆண்கள் எவ்வளவு, கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். ஏன் என்று நான் சொல்றேன்னா, ரோட்ல நடந்து போறாங்க, ஒரு ஆபாசமான ஒரு துணியை போட்டு ஒரு பொம்பளை வர்றாங்க, எவ்வளவு இடர்கள். நீங்க ஒரு கணம் யோசிச்சு பாருங்களேன்.
பெண்களாகி நீங்க யோசிச்சு பாருங்களேன். நானும் என்னை யோசிச்சு பாக்குறேன். நம்மளுடைய ஆடை அலங்காரம் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய ஆடை அலங்காரம் நம்ம எப்படி அலங்கரிக்கிறோம்? நீங்க உங்களை மேலோட்டமா அலங்கரிக்கிறது யூஸ் கிடையாது. உங்கள் உள்ள அலங்காரத்தை நீங்கள் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்தமாய் வாழுங்க, பரிசுத்தமாய் வாழுங்க என்று திருப்பி திருப்பி தேவன் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதனால இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, மற்றவனுக்கு நீ இடர் உண்டாக்கினால் உன் கழுத்துல எந்திர கல்ல கட்டி நடு சமுத்திரத்துல தள்ளி விட்டுருவாரு. அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்திய நீ இச்சையோடு பார்த்தீனா அவளோடு நீ விபச்சாரம் செய்தாயிற்று. விபச்சாரம் செய்ய தூண்டுகிறவள் யார்? பெண் தான். ஆண்டவர் ஆண் பிள்ளைகளுக்கு தான் சொல்லியிருக்காரு, ஒருத்தியை இச்சையோடு பார்த்தீனா அவளோடு நீ விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு ஆண்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த விபச்சாரத்தை தூண்டுகிறது யார்? பெண். அந்த பெண் எப்படி நடக்கணும்னா, தன்னை ஆடை அலங்காரத்தை நீட்டா மற்றவங்களுக்கு ஒரு ஷால் போடுங்க. ஏன் ஷால் போடாம ரோட்ல போறீங்க? ஷால் போடுங்க. அதே மாதிரி முட்டுக்கு கீழே துணி போட்டு பழகுங்க. நீட்டா. நான் தான் சொல்றேன், ஏன் இப்படி, எதுக்காக இப்படி ஆடை அலங்காரங்கள்? யாருக்காக நீங்க இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்கிறேன், உலகத்தா எப்படி வாழ்ந்தா எனக்கு அது கவலை கிடையாது. கிறிஸ்தவர்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆடை அலங்காரத்தில் கவனம் தேவை. உன்னுடைய ஆடை அலங்காரம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? எத்தனை ஆண்கள் உன் மூலமாக விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ நினைப்ப, நான் தப்பே பண்ணல, நான் விபச்சாரமே செய்யல, நான் பரிசுத்தமாய் வாழ்றேன்னு நீ விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாய். உன் ஆடை அலங்காரம் சரியில்லை, நீ மேக்கப் பண்ணி பியூட்டி பார்லர் அது இதுன்னு போய் நீ கெடுத்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாய். விபச்சாரனே மனம் திரும்பு. தேவன் வருகிறார், நியாயாதிபதியாய் தேவன் வருகிறார். சங்கீதம் 96ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. நியாய தீர்ப்பு நாளில் நாம் போய் நிற்க வேண்டும். அதனால நியாய தீர்ப்பு நாளிலே நாம் பாவியாக அல்ல, பரிசுத்த வாட்டியாருடைய சந்நிதியில் மகளே மகனே வா, என் சந்தோஷத்திற்கு பிரவேசி என்று சொல்ல நம்ம ஒப்பு கொடுப்போமா? கடைசி நாட்கள் நாம் வந்து விட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இவ்வளவு நாள் நம்ம எப்படி வாழ்ந்தாலும் வாழ்ந்திருக்கலாம். இந்த நிமிஷம் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். நாம் இந்த பூமியில என்னென்ன கிரியை செஞ்சிருக்கிறோமோ அதற்குரிய பலனை கொண்டு வருகிறார். இதை கேட்கும் போது அநேகருக்கு கடினமா இருக்கும். இவளுக்கு வேற வேலையே இல்லைங்கிற மாதிரி, எனக்கு வேற வேலை நிறைய இருக்கு. ஆனால் கர்த்தர் உங்களை சீர்படுத்தும்படியாக இந்த காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்புவீர்களாக. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், கர்த்தருக்கு என்னை கொண்டு என்ன சித்தம் தேவன் வைத்திருக்கிறார் என்று. ஒரே ஒரு சித்தம் தான் இருக்குது. நம்மளை வச்சிட்டதற்கு ஒரே ஒரு சித்தம் தான். நீ தேவனுக்கு ஆலயத்தை கட்டு, அப்படி இரு, இப்படி. அதுக்காக தேவன் நம்மளை அழைக்கல. அவரு நம்ம மேல வைத்திருக்கிற சித்தம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சித்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தேவன் நாட்கள் அழைக்கிறார். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கைவிடப்பட்ட சூழ்நிலை நமக்கு வேண்டாம். தயவு செஞ்சு சொல்றேன், கைவிடப்பட்டுட்டீங்கன்னா அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கும். இந்த பூமியில உபத்திரத்த காலத்துக்குள்ள போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த சத்தியத்தின்படியாக உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிங்க. நிச்சயமா எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நம்மளுடைய காதுகளில் கேட்கும். எக்கால சத்தம் கேட்க வேண்டுமா? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமா? இந்த நாட்கள் கொடுத்த சத்தியம், யார் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள்? யாருடைய ஜெபம் அந்த பரலோகத்தில் போய் எட்டும்? யார் அந்த ஜப தூபங்கள் ஏறெடுக்கும் போது அந்த ஜப தூபம் ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு போகணும். அந்தரங்கமா இருக்கட்டும், தர்மங்கள் அந்தரங்கமா இருக்கட்டும், உபவாசிக்கிறது அந்தரங்கமா இருக்கட்டும். சத்தியத்துக்கு முரண்பாடா யார் போதிச்சாலும் சத்தியத்தை கேட்காதீங்க. சத்தியத்தின்படி போதிக்கிற ஆட்களுடைய பிரசங்கங்களை கேளுங்க, ஊழியக்காரருடைய பிரசங்கங்களை கேளுங்க. ஏனென்றால் கர்த்தர் சொன்னது போல அநேக கள்ள ஓநாய்கள் எழும்பிவிட்டார்கள். மக்களை நரகத்துக்கு நேராய், பிசாசுனுடைய ஆளுகைக்குள்ளாய் மக்களை கொண்டு போகிற கூட்டங்கள் எழும்பி விட்டது. தயவு செஞ்சு சொல்றேன், ஒரே ரிக்வஸ்ட் சொல்றேன், இந்த மெசேஜ உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எப்போ கர்த்தர் வருவாரும் நமக்கு தெரியாது, ரொம்ப சமீபம் ஆயிடுச்சு. அதில் தயவு செஞ்சு இந்த மெசேஜை கேட்கிற எல்லாருமே, உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் இந்த மெசேஜை ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் கேட்கட்டும். தயவு செஞ்சு சொல்றேன், இதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு அநேகர் கேட்கும்படியாக நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார்.
நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதுக்குரிய பலனை உங்களுக்கு நிச்சயம் தேவன் தருவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்த மணவாளனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே சப்பா உம்முடைய ராஜ்யத்துக்குள் யார் பிரவேசிப்பார்கள், யார் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி எங்களுக்கு போதிச்சிங்க சப்பா. இந்த வேத வசனத்தின்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காத்துக்கொள்ளணும் ஏசப்பா. எல்லா சீர்கேடுகளை எங்களை விட்டு மாற்றுங்க. பரலோக தகப்பன், எங்கள் மணவாளன், எங்கள் ஆசை நாயகன் சீக்கிரமா வரப்போகிறீர் ராஜா. உங்களுடைய காலசத்தை உங்களுடைய காதுகள் கேட்கும்படியாக இந்த நேரத்தை எங்களை தாழ்த்து உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு காணப்படுகிற சீர்கேடுகள் மாறட்டும், துணிகர பாவங்கள் மாறட்டும் ஏசப்பாக்கு பிரியமில்லாத எல்லா விபச்சாரத்தின் கிரியைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் எங்களோடு கூட இடைபெடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை நாங்கள் உயிர்த்தாராய்ந்து கர்த்தாவே பரிசுத்தமான நடக்கையில் நடக்க எங்களை பலப்படுத்துங்க. ஞானத்தை தாங்க, புத்தியை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதித்து வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபையாயிரும். இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.